ஒரு நாடுனா ஏதாவது பிரச்சனை இருக்கும். கேள்விப்பட்டிருப்போம். ஒரு நாட்டுக்குள்ள டெரரிசம் அதிகமா இருக்கும். இல்லன்னா பக்கத்து கண்ட்ரி வந்து இன்வேஷன் நடத்துவாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை நாடு அப்படின்னாவே இருக்கும். பட் இங்க கென்யாவுக்கு இருக்க பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப வேறையா இருக்கு. இத மாதிரி ஒரு சம்பவம் எங்கேயுமே இது வரைக்கும் வேர்ல்டுலயே இத மாதிரி ஒரு நியூஸை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். கென்யா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. 2024 டிசம்பருக்குள்ள நாங்க 1 மில்லியன் இந்தியன் குரோஸை கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக பல மில்லியன் டாலர்ஸ் வந்து செலவு பண்ணவும் தயாராயிருக்காங்க. குரோஸை ஏன் கொல்ல போறாங்க? இப்ப நார்மலா நம்ம ஊர்லயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பறவையை கொல்ல போறோம் அப்படின்னா ஏன் கொல்றோம்? அது வந்து நம்ம நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல வாய வச்சுட்டு போனா கூட ஏன்பா அதை கொல்றோம், ஓட்டி விடு அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் கென்யா வந்து நாங்க கொல்ல போறோம் அப்படின்னு ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்காங்க. கவர்மெண்டே இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு இந்தியன் குரோஸ் வந்து கென்யாவில் என்ன பண்ணுச்சு, ஏன் கவர்மெண்டே இந்த அளவுக்கு கோவப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த உலகத்துல நம்ம கட்டாயமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு. டெய்லி ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே தான் இருக்கு. அதை பத்தி பேசுறதுக்கு நான் கிரியேட் பண்ண சேனல் தான் பிரபா டாக்ஸ். நான் எதிர்பார்த்ததை விட உங்க சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப வேகமா கிடைச்சிட்டு இருக்கு. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி டீமுக்குள்ள வாங்க, சேர்ந்து டிராவல் பண்ணுவோம், நிறைய பேசுவோம். வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எப்போதுமே இந்தியன் குரோஸ் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம காலங்காலமா கேள்விப்பட்ட விஷயம்தான். ஒரு பாட்டில் இருக்கு, பாட்டில் தண்ணி இருக்கு அப்படின்னா அதுவாகவே கல்லை எடுத்து போட்டு தண்ணியை மேலே வர வச்சு குடிக்கிறது, இதை மாதிரி கதைகள் நம்ம ஸ்கூல் புக்லேருந்து படிக்கிறோம். இப்போ சோசியல் மீடியாவிலையும் அதை மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறோம். ஸோ அந்த அளவுக்கு இந்த இந்தியன் குரோஸுக்கு அந்த புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் அதை வச்சு அதிகபட்சமாக அது என்ன பண்ணிடும்? ஒரு கடையில் வந்து ஒரு வடை இருக்குது அப்படின்னா ஓனருக்கு தெரியாமல் அதை வந்து எடுத்துகிட்டு போகிறது, சின்ன குழந்தைங்க ஏதாவது ஃபுட்டு வச்சுட்டு ஸ்ட்ரீட்டில் நிற்கிறாங்க அப்படின்னா அதை வந்து கொத்திட்டு போகிறது, இதுதான் அதிகபட்சமாக பண்ணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ரோ அப்படின்னா. இதை தாண்டி பர்சனலாக நம்ம வந்து க்ரோஸ் வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனை கொடுத்தது அந்த பிரச்சனை கொடுத்தது அப்படின்னு சொல்ல முடியாது. அது இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரீமாக போய் பார்க்கணும் அப்படின்னா ஏதாவது வீட்டில் ஸ்ட்ரீட் லைட்டில் இல்லை நம்ம ஏசி வீட்டுக்கு வெளியில் மாட்டியிருக்கோம் அப்படின்னா, ஏசி பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு ஏதாவது கூடு கட்டி இதை மாதிரி டிஸ்டர்பன்ஸ் மட்டும்தான் பண்ணோம். இதுக்காக நம்ம என்னைக்குமே அதை கொல்லணும் அப்படின்னு நினச்சதே கிடையாது. அதிகபட்சமாக கூடு இருந்ததுன்னா களைச்சி விடுவோம், இல்லை ஓட்டி விடுவோம், இதுதான் நடக்கும். பட் கென்யா வந்து இதை நாங்கள் இந்தியன் குரோஸை வந்து கொல்ல போகிறோம், 1 மில்லியன் இந்தியன் குரோஸை கொல்ல போகிறோம், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகளை அங்கே கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நான் கென்யாவுக்கு வந்து எப்படி இந்தியன் குரோஸ் வந்து போச்சு இந்த அளவுக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கென்யா வந்து எந்த அளவுக்கு இந்த இந்தியன் குரோஸால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். ஃபர்ஸ்ட் 18th செஞ்சுரி 19th செஞ்சுரி அந்த டைம்ல ஷிப்ல டிராவல் பண்ணி இங்கேருந்து ஈஸ்ட் ஆப்பிரிக்காவுக்கு வந்து நிறைய பேர் போயிருக்காங்க. அப்போ வந்து இந்த குரோஸ் அப்படிங்கிறது பெட்டாவே இருந்திருக்கு. அப்போ இங்கேருந்து டிராவல் பண்ணி ஈஸ்ட் ஆப்பிரிக்காவுக்கு போனவங்க இந்தியன் குரோஸை எடுத்துட்டு போயிருக்காங்க. எடுத்துட்டு போனப்போ அங்க வந்து கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு இந்த இந்தியன் குரோஸ் அப்படிங்கிறது. எந்த அளவுக்கு அப்படின்னா 1917ல ஜன்சிபார் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டிக்ளேர் பண்றாங்க. என்ன அப்படின்னா, நம்ம கண்ட்ரியில இந்தியன் குரோஸ் அதிகமா இருக்கு, இதை யார் இங்கேருந்து எலிமினேட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பிரைஸ் அமௌண்ட் கொடுப்போம் அப்படின்னு அந்த சன்சிபார் கண்ட்ரியா அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு இந்தியன் குரோஸ் வந்து ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் அதிகமாயிருக்கு. ஸோ அந்த கண்ட்ரி அங்கேருந்து எலிமினேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்த நிறைய இந்தியன் குரோஸ் எல்லாமே கென்யா சைடு போயிருக்கு. ஸோ கென்யாவில் கொஞ்சம் கொஞ்சமா இந்தியன் குரோஸ் அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு. எந்த அளவுக்கு அதிகமாயிருக்கு அப்படின்னா, கென்யா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாங்க. 1980ல வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாங்க, இந்தியன் குரோஸ் எல்லாம் நாங்கள் கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நிறைய கெமிக்கலை வந்து மற்ற கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணி இந்தியன் குரோஸை கொல்ற வேலை அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்த்துருக்காங்க. ஏன்னா அப்போ இருந்தே அவங்களுக்கு நான் இப்போ சொல்ல போறேன்ல என்னென்ன பிரச்சனைக்காக அவங்க இந்தியன் குரோஸை கொல்ல போறாங்கன்னு, அந்த பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு 1970 60லேருந்தே இருந்திருக்கு. ஸோ 80ல இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுட்டு 2005 வரைக்கும் இந்தியன் குரோஸை கொல்றதுல ரொம்ப தீவிரமாக தான் இருந்திருக்காங்க. நிறைய முறை ட்ரை பண்ணியிருக்காங்க, நிறைய குரோஸை கொன்னும் இருக்காங்க. பட் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து அதில் பெருசாக இன்வால்வ்மெண்ட் காட்டல. ஸோ ஒரு நியூட்ரலாக இருந்திருக்கு, ஒரு பேலன்ஸ்டாக இருந்திருக்கு. ஓகே, கொஞ்சம் குரோஸ் தான் இருக்கு அப்படின்னு. பட் அதுக்கப்புறமும் அந்த இந்தியன் குரோஸோட அந்த க்ரோத் அப்படிங்கிறது நிறைய அந்த இனப்பெருக்கம் வந்து நிறைய நடந்துகிட்டே இருந்திருக்கு.
இப்போ கென்யா ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப அவங்களுக்கு தலைவலி கொடுக்குற மாதிரி ஆயிருக்கு. கென்யா டூரிசத்துக்கு ஒரு முக்கியமான பேர் போன கண்ட்ரி. நிறைய பேர் வந்து வருஷத்துக்கு பல லட்சம் பேர் அங்க டூரிஸ்டா போயிட்டு வரவங்க இருக்காங்க. ஸோ இந்த குரோஸாலேயே நம்ம கண்ட்ரிக்கு வர டூரிசம் குறையும் அப்படிங்கிற அளவுக்கு கென்யா யோசிக்கிறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு நானா சொல்றதை விட அந்த கவர்மெண்ட் வந்து அவங்களே லிஸ்ட் போட்டு சொல்லியிருக்காங்க என்னென்ன பாதிக்கப்பட்டிருக்கோம், எதனால இந்தியன் குரோஸை கொல்ல போறோம் அப்படின்னு. இம்பாக்ட் ஆன் லோக்கல் எக்கோசிஸ்டம்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரோஸ் வந்து அங்க என்னென்ன பிரச்சனை பண்ணுது அப்படிங்கிறத அவங்களே டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. தீஸ் குரோஸ் ஆர் அக்ரெசிவ் predators known to attack indigenous birds, kill them and consume their egg. அதாவது அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நாட்டு பறவைகள்னு இருக்குல்ல, அந்த பறவைகள் எல்லாம் ஈஸியாக அட்டாக் பண்ணிட்டு அதை கொன்னுட்டு அது அங்கங்க கூடு கட்டி முட்டை இட்டு வச்சிருக்கும்ல, அதையெல்லாம் இந்த இந்தியன் குரோஸ் வந்து ரொம்ப ஈஸியா எடுத்து சாப்பிட்டுருது. அதோட டீம் ஒர்க் என்ன பண்ணுதுன்னா, நிறைய குரோஸ் வந்து ஒன்று சேர்ந்து போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பறவைகள், காலங்காலமா வாழக்கூடிய பறவைகள் கட்டி வச்சு இந்த கூட்டெல்லாம் கலைச்சு போட்டுடுது. அங்க கூட்டுல இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுடுது. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கும் விவசாயத்துக்கும் பெரிய பிரச்சனையா இருக்கு. they have been known to kill newborn ஆர் சிக் கால்ஸ் அண்டு கோட்ஸ். அங்கே உடம்பு சரியில்லாமல் ஏதாவது கஷ்டப்பட்டுட்டு கிடக்கிற கண்ணுக்குட்டி ஏதாவது இருந்ததுன்னா அதை போய் கொத்தி கொத்தி கொன்று அதை திங்க ஆரம்பிச்சிருது. சின்ன சின்ன கண்ணுக்குட்டி இருந்தால் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணி அதை கொன்னுடுது. சின்ன ஆடுகள் எல்லாம் இருக்கு கண்ட்ரிக்குள்ள அப்படின்னா அதெல்லாம் போயிட்டு ஒரு ஆடு குட்டி போட்டுது அப்படின்னா அங்கே இருக்க முடியல, வந்து கொத்தி தின்னுறது. அதை மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இது போக ரெப்டைல்ஸ், ஆம்பிபியன்ஸ், மேமல்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் இதை மாதிரி எதையுமே விட்டு வைக்க மாட்டேங்குது. கண்ட்ரிக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற எதையுமே விட்டு வைக்க மாட்டேங்குது. இது வந்து கொஞ்சம் அந்த வேட்டையாடும் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால மற்ற எதையுமே அது சுதந்திரமா வாழ விடுறதே கிடையாது. எங்க நாட்டில் இருக்கக்கூடிய காலங்காலமா இருக்கக்கூடிய எதுவுமே இங்க அவ்வளவு ஃப்ரீடமா இருக்க முடியல, இது வந்து வேட்டையாடிடுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் இருக்கக்கூடிய ட்ரீஸு, அங்கே விளையக்கூடிய வீட்டு, மைஸ், மில்லட், ரைஸ், சன்ஃப்ளவர்ஸ் அப்படின்னு இதோட லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிக்னிஃபிகண்டாக இருக்குது. எல்லாத்தையுமே என்னென்ன விவசாயம் பண்ணுறோமோ எல்லாத்தையுமே வந்து இதை சாப்பிடுது. இது வந்து பெரிய எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி ஆல்சோ சஃபர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃப்ரீக்வெண்ட் லான்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் இன் சர்ச் ஆஃப் ஃபுட். இந்த க்ரோஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸில் போயிட்டு இந்த ஃபுட் சர்ச் பண்ணுறது, கிரியேட்டிங் ஏ மெஸ் அண்ட் டிஸ்டர்பிங் டூரிஸ்ட் வித் தேர் இன்செசன்ட் காவிங்ஸ் அப்படின்னு அங்கே வரக்கூடிய டூரிஸ்ட் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறது, அந்த இடத்தெல்லாம் ரொம்ப டேர்ட்டி ஆக்குறது, தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு இதை மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி அதோட கூட்டை கொண்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஏர் கண்டிஷனிங் யூனிட்ஸ்ல வந்து கட்டிடுது, ஸ்விம்மிங் பூல் இதை மாதிரி இடத்த ரொம்ப கட்டிடுது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா அவங்க எடுத்து சொல்றாங்க. ஏன்னா அங்க வந்து இந்த இந்தியன் குரோஸ் அதிகமா இருக்கிறதுனால டூரிஸ்ட் நிறைய பேர் வர்றதே குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. பெரிய லிஸ்டாவே சொல்லியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர்ல என்னென்ன பாதிப்பு இருக்கு, எங்களால எதுவுமே பயிர் வைக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கால்நடைகள் எதுவும் வளர்க்க முடியல, கண்ணுக்குட்டியா இருக்கப்போவே கொன்னுடுது, ஆட்டுக்குட்டியா இருக்கிறப்பவே கொன்னுடுது அப்படின்னு இதை மாதிரி பிரச்சனைகள். இதை தாண்டி ரொம்ப எல்லா இடத்தையும் அழுக்காக்கி விட்டுடுது, டூரிஸ்ட் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டவே கென்யா அதுக்கு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்காக ஒரு 1 மில்லியன் குரோஸை கொல்லாமா அப்படின்னா கண்டிப்பா அதை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. பட் அவங்க பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு அவங்க வந்து இதால சஃபர் ஆகுறாங்க அப்படின்னு. சஃபர் ஆனா வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவா ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். பட் அவங்க வந்து இப்போ கொல்ல போறோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்டே விட்டுட்டாங்க. அதுக்கான கெமிக்கலை மற்ற கண்ட்ரில இருந்து இம்போர்ட் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டெர்லிசைட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் தான் இப்போ இந்த குரோஸ் எல்லாம் கொல்ல நாங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு ஒரு யோசனை வரலாம், இதை மாதிரி ஒரு 1 மில்லியன் குரோஸை கொல்ல போறாங்க அப்படின்னா அது அங்கங்க இறந்து போச்சுன்னா, சாப்பிட்டுட்டு போய் இறந்து போச்சுன்னா அந்த கண்ட்ரியே எப்படி இருக்கும்? அங்கங்க ஸ்மெல் அடிக்கும், அங்கங்க வீட்டுல பறந்துட்டு இருக்கு, இறந்து விடுதுன்னா வீட்டு மேல விழும், ரோட்ல விழும். அதை கிளீனிங் பண்றது அப்படிங்கிறது பெரிய ஒர்க்கா இருக்குமே, எப்படி இதை கொல்ல போறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும்ல. அதே மாதிரியே அவங்களுக்கும் இருந்திருக்கு. அதனாலதான் ரொம்ப நாளா யோசிச்சு இன்னொரு கண்ட்ரிலேருந்து ஒரு கெமிக்கலை, ஸ்டெர்லிசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கலை வந்து இம்போர்ட் பண்ணி இந்த
கொல்ல போற விஷயத்த செய்யறாங்க. நார்மலா ட்ராப் பண்ணி கொள்ளலாம், இல்ல ஷூட் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னா இல்ல, இது இது வந்து ரொம்ப பயங்கரமான காக்கா, இதெல்லாம் நம்ம அப்படி கொல்ல முடியாது அப்படின்னு கென்யாவே பயப்படுற அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய இந்தியன் க்ரோஸ் வந்து ரொம்ப ஐக்கியூ அதிகமா வேலை செஞ்சிருக்குன்னு வைங்களேன். அந்த அளவுக்கு ஒரு கென்யன் கவர்மெண்டே பயப்படுறாங்க ஒரு இந்தியன் க்ரோஸை கண்டு. அதனாலதான் இந்த மாதிரி இந்த ஒரு கெமிக்கலை வந்து இம்போர்ட் பண்ணி அதை கொல்ல போறாங்க. இந்த கெமிக்கலை நார்மலா இப்போ ஒரு க்ரோ சாப்பிடுது அப்படின்னா சாப்பிட்டுட்டு போயிட்டு ஈவினிங் போயிட்டு அதோட நெஸ்ட்ல இருக்கிற அந்த டைம்ல தான் சாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அது இறந்து போச்சு, இப்போ அந்த மருந்து அந்த கெமிக்கலை சாப்பிட்டு ஒரு க்ரோ இறந்து போச்சு அப்படின்னா அந்த க்ரோவை வேற ஏதோ ஒரு நாயோ இல்லை ஏதோ ஒன்று சாப்பிடுது அப்படின்னா அதுக்கு எதுவும் ஆகாது. அதை மாதிரி பிளான் பண்ணி தான் இப்போ இதை செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு கென்யன் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கென்யா இதுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருக்கா? கொல்லாம அதுகிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது, அந்த டிஸ்டர்பன்ஸ் அதால நம்ம சஃபர் ஆகிறத எப்படி வந்து தவிர்க்கிறது அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். பட் அவங்க வந்து இப்போ கொல்றது அப்படிங்கிற முடிவுக்கு போயிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ கென்யா இதை மாதிரி விஷயம் பண்றதுனால இன்னும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஆல்ரெடி இந்தியன் க்ரோஸால சஃபர் ஆயிருக்காங்க. ஸோ அந்த கண்ட்ரிக்கும் இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு இதுவாயிட்டு அவங்களும் மற்ற கண்ட்ரிகளும் இதை பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. பட் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். என்னதான் இருந்தாலும் என்னதான் நமக்கு தொந்தரவு கொடுத்தாலும் நாம வந்து நம்ம நாட்டில் ஏதோ ஒரு பறவை வந்து கொன்னுடணும், ஏதோ ஒரு விலங்கு வந்து ஒரு நாயே நம்மளை தொடர்ந்து நம்ம வீட்டில் டார்ச்சர் பண்ணுது, நம்ம ஃபுட்டை எடுக்குது, என்னதான் இருந்தாலும் இப்போ நம்ம கண்ட்ரிலே நிறைய பிரச்சனை இருக்குல்ல. நாயெல்லாம் நம்ம ஸ்ட்ரீட் டாக் கடிக்குது, ரோட்லேயே போக முடியல, எத்தனையோ சைல்டெல்லாம் கடிச்சு நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறோம். பட் அதுக்காக நம்ம அதை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அதை எப்படி எடுத்துட்டு போய் வேற இடத்த விடலாம், அப்புறப்படுத்தலாம் அங்கிருந்து அப்படின்னு தான் பார்க்குறாங்க. பட் கென்யா கவர்மெண்ட் இதை மாதிரி 1 மில்லியன் இந்தியன் க்ரோஸை கொல்ல போகிறாங்க, பல மில்லியன் செலவு பண்ணி. கேட்க ஒரு ரொம்ப கிரேசியாக ஃபன்னியாக இருக்கலாம், பட் இதுதான் யதார்த்தம். ஏன் கொல்றாங்க அப்படிங்கிறது இவங்க சொன்ன ரீசன்ஸ் அந்த கொல்றதுக்கு போதுமானதா அப்படின்னு நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. We'll see you on next video. Bye viewers.